5 பேர் சண்டை விட்டுக்கிறாங்க. அது ஒரு பையன் பண்றேன் செருப்பு கட்டி ஒரு பொம்பளை பிள்ளைய அடிக்கிறான். பொம்பளை பிள்ளையும் தம்பியும் சேர்த்து அடிச்சிருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைய திருப்பி போய் அடிச்சதுல மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில இருக்கு. அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸ். என்னன்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப வருஷமா இதய நோய் இருக்கு. போன வருஷம் இதயத்துல அறுவை சிகிச்சை வேற பண்ணிருக்காங்க. ஏன் அந்த பிள்ளைய போட்டு அடிச்சா என்ன தப்பு பண்ணிச்சு அந்த பிள்ளைனா, இந்த தம்பி வந்து அந்த காலேஜ்ல படிச்சிருக்காப்புல, பிரபாகரங்கிற தம்பி. அந்த பிள்ளை அந்த காலேஜ்ல போயில வரையில தம்பி வந்து ரேக் பண்ணியிருக்காப்புல, டீஸ் பண்ணியிருக்காப்புல. போய் ஒரு நாள் முடிஞ்சப்ப இடிச்சிட்டு கெட்டவர்கள் திட்டிருக்காங்க தம்பி. இப்ப இந்த பிள்ளை போய் துறை தலைவர்கிட்ட கல்லூரிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. போதாக்குறைக்கு என்ன பண்ணியிருக்கு, தொடர்ந்து நடக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோடனே போன் வரும் இல்லையா, கேன்டீனுக்கு வந்து என்னவே நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் செருப்பால் அடிக்கிறது இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப காவல்துறை அந்த பையனை கைது பண்ணிடுச்சு. இப்ப திருச்சி காவல் ஆய்வாளர் அவர் கல்யாண ஐயா அவர் என்ன சொல்றாரு, இது ரேகிங் அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை, தற்செயலாக நடந்தது அப்படின்னு பிபிசிக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா ரேகிங்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த பையன் பண்ண வேலைக்கெல்லாம் கடுமையான தண்டனை கிடைச்சிடக்கூடாது, ரேகிங் இல்லை தற்செயலாக நடந்ததுன்னு பிபிசிக்கு உண்மையிலே சொல்லியிருக்காரு. கல்லூரி முதல்வர் கேட்டால் அவர் நாங்கள் விசாரிக்கிறப்போ இப்படி ஆகி போச்சு அப்படின்னாங்க. கல்லூரி கல்வி இருக்கு, மாணவர்கள்லாம் ஒன்றா இருக்கணும், ஒருத்தன் நான் நீயும் சமம்னு நினைக்கணும், ஒருத்தன் உதவி செய்யணும். அதை விட்டு நான் பெரியார் நீ பெரியார்னு காட்டி ஒரு பொம்பளை பிள்ளை செருப்பு அடிக்கிறது எவ்வளவு கேவலமான புத்தி. இப்போ அந்த பையனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க போறீங்க? பயங்கரமான ரேகிங் தண்டெல்லாம் விடுற நிப்பாட்டி அந்த பையனுக்கு உண்மையிலேயே பொம்பளை பிள்ளைகளை மதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கல்லூரியில் எல்லா பிள்ளைகிட்ட கை எடுத்து கொடுத்து என்னை மன்னிச்சிருந்ததாய் இப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறமா அந்த தம்பிக்கு யதார்த்தமா என்ன, கல்லூரிக்கு போய் சட்டையை தூக்கி போட்டுட்டு செருப்பாளிக்கு சொன்னா பின்னாடி வாழ்க்கையில் என்ன ஆனாங்கிறத தான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான வழிகாட்டுதல் இருக்கிற மாணவர்களை திருப்பி கொண்டு வரதுக்கு ஏதாவது நல்வழி கல்லூரிகள் எல்லாரும் எடுக்கணும். ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இந்த பிள்ளைய நினைச்சா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிள்ளை தைரியமா டீஸ் பண்றாங்கிறது அழுதுகிட்டே இல்லாம போய் கம்ப்ளைண்ட் பண்றது பெரிய விஷயம். அந்த பிள்ளைக்கு செருப்பா அடிச்சிருக்காங்கன்னா திருத்த போகுது நம்ம.